நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள். 1 நமக்கானது எதுவும் நம்மள விட்டு போகாது. ஒருவேளை நம்மள விட்டு போச்சு அப்படின்னா, அது நமக்கானது கிடையாது. 2 அளவுக்கு மீறின பொறுமை கூட சில சமயங்கள்ல மடத்தனமா ஆயிரும். அதனால பொறுமையா இருந்தாலும் அளவோடு இருக்கட்டும். 3 சில காயங்கள் மருந்து போட்டா சரியாயிரும். ஆனா, இன்னும் சில காயங்கள் நம்ம மறந்தா கூட சரியாகத்தான் செய்யும். அதனால உங்களால மறக்க முடிஞ்ச சில விஷயங்கள மறந்துருங்க. இந்த 5 விதமான நபர்கள எப்பயுமே உங்க கூட வச்சுக்கோங்க. 1 உங்கள மோட்டிவேட் படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். நேர்மறை சிந்தனைகள உங்களுக்கு வளர்க்கக்கூடியவங்களா இருக்கணும். 2 நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள பொறுமையா காது குடுத்து கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். 3 நல்லதோ, கெட்டதோ உங்களோட விஷயங்கள உங்ககிட்டயே தைரியமா சொல்லக்கூடிய நபர்களா இருக்கணும். நல்லது செஞ்சா பாராட்டணும், கெட்டது செஞ்சா தட்டி கேட்கக்கூடிய நபர்களா இருக்கணும். 4 உங்கள நம்பக்கூடிய நபரா இருக்கணும். 5 ஆரம்பத்துல உங்ககிட்ட எப்படி பழகுனாங்களோ, கடைசி வரையும் அதே மாரி பழகக்கூடிய நபரா இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், உங்க மனசாட்சிப்படி சரிதான் அப்படின்னு தோணக்கூடிய ஒரு விஷயத்த, யாருக்காகவும், எதுக்காகவும் செய்யாம இருந்துறாதீங்க. அடுத்தவங்க உங்கள பத்தி என்ன நெனைப்பாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா, இந்த உலகத்துல நம்மளும் வாழ்றதுக்காக தான் பிறந்திருக்கோம். அடுத்தவங்களுக்கு புடிச்ச மாரி தான் பேசணும், அவங்களுக்கு புடிச்ச மாரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு நெனைச்சா, பொய் தான் பேசணும், நடிக்க தான் செய்யணும். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மளோட வாழ்க்கைய நமக்கு புடிச்ச மாரி வாழ்றதுல இருக்கக்கூடிய நிம்மதியும், சந்தோஷமும், திருப்தியும் நமக்கு வேற எதுலயுமே கிடைக்காது. நான் சொன்ன இந்த விஷயம் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஏத்துக்க முடியாத மனநிலையில இருக்கிறவங்க கிட்ட எத சொன்னாலும் அது அவங்களுக்கு தப்பா தான் தெரியும். நீங்க யாரு? உங்களோட மதிப்பு என்ன? அப்படின்றது உங்ககிட்ட தான் இருக்குது. அத மத்தவங்க கிட்ட நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு, உங்களோட நிம்மதிய நீங்க இழக்காதீங்க. உங்களோட கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள பத்தி கவலைப்படுறத நிறுத்துங்க. நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.